ஒரு முறை ஒரு சன்னியாசி காட்டுக்குள்ள போறாரு. அங்க வேடனோட பொறியில சிக்கி தன்னோட முன்னங்கால்கள் இரண்டையும் இழந்திருந்த ஒரு நரியை பார்க்கறாரு. நடக்கவே முடியாத அந்த நரி எப்பவும் ஒரு மரத்துக்கடியிலேயே படுத்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா முடங்கி போயிருந்த அந்த நரி ஓரளவு நல்லா கொழுத்து இருந்தது. இதை கவனிச்ச சன்னியாசி இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல ஒரு சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தோட மாமிசத்தை எடுத்துட்டு வந்து நரி முன்னாடி போட்டுது. அந்த நரியும் அதை சாப்பிட்டுது. சன்னியாசியால தன்னோட கண்களை நம்ப முடியல. அவர் வானத்தை பார்த்து, ஓ கடவுளே, இது நீ எனக்கு அனுப்பியிருக்க செய்தி. ஊனமுற்று முடங்கி போன நரிக்கே அது உட்கார்ந்துருக்க இடத்துல உணவு தேடி வருதுன்னா தெய்வத்தையே நம்பியிருக்க சன்னியாசியான எனக்கு உணவு ஏன் தானா கிடைக்காது? இனி நானும் ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்கிறேன் அப்படின்னு ஒரே இடத்துல உட்கார்ந்தாரு. 3 நாள் முடிஞ்சுது, ஒன்றும் கிடைக்கல. 4வது நாள் பசி மிகுதியால தியானம் செய்ய முடியல. வயிற்றை பிடிச்சுக்கிட்டு காத்து கிடந்தாரு. அப்போ அந்த வழியா வந்தாரு ஒரு யோகி. அவரை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி, இது தெய்வத்தோட செய்தி தானே, எனக்கு மட்டும் ஏன் உணவு தானா கிடைக்கல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த யோகி சொல்றாரு, நிச்சயம் இது கடவுளோட செய்தி தான். ஆனா நீங்க ஏன் அந்த ஊனமுற்ற நரிய மாதிரி நடந்துக்கிறீங்க? தாராள மனசு கொண்டு அந்த சிங்கம் மாதிரி நடந்துக்க முயற்சி செய்யலாமே அப்படின்னு கேட்டாராம்.